விஜய்க்கு போட்டியாக இருப்பார் அவர்? யார்? சீமான். களத்திலே இல்லாதவர்களை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படணும்? பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். இப்போ ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஆண்களுக்கும் 1000 ரூபா திட்டம், டெய்லி குடிக்கிறதுக்கு 1000 ரூபா பத்தலைங்கிற கணக்கில் இப்போ உருவாக்குவாங்க. ஏற்கனவே 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இங்கே செயல்படுகிறது. இப்போ 8000 மாறும். ஓட்டை வாங்கி கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றி வந்தால் கொள்ளையடிக்க வேண்டும். கொள்ளையடித்தால் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். இது ஒரு பெரிய அஜெண்டா திட்டம். எங்களுக்கு அந்த நோக்கம் அல்ல. காங்கிரஸ் எங்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்கு தாவேக்கா தேவைப்படுகிறது. வந்தால் நல்லது, வராவிட்டால் இன்னும் நல்லது. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தனியாக நின்று தமிழகத்தை ஆளுவதற்கான அனைத்து தகுதிகளையும் தாவேக்கா பெற்றிருக்கிறது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு? நலமாக இருக்கேன். மாநில செய்தி தொடர்பாளர். ஆமாம், பரிணாம வளர்ச்சி நிஜமாக தான். ஏன்னா முன்னாள் ஆதரவாளர் இருந்து இப்போ மாநில செய்தி தொடர்பாளர் மாறி இருக்கீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு செய்தி தொடர்பாளராக லயோலா முன்னாள் மாணவர்களாம் சேர்ந்து ஒரு இது நடத்திருக்காங்க. அதில் முதலமைச்சர் மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க. அதே சமயம் 2ஆம் இடம் தாவேக்கா தலைவர் விஜய்ன்னு சொல்கிறாங்க. 3ஆம் இடம் தள்ளப்படுறதா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க. அதுவும் இன்னொரு ஓட்டு எடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்கள் விரும்பும் தலைவர் விஜய்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்களே வெற்றியை தீர்மானிக்கிறாங்க, அவங்களே தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. முதல்ல லயோலா கல்லூரியுடைய மருத்துவ அந்த 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 குரூப் தான் இதை பண்ணுறாங்க. வருஷம் அதை பண்ணுவாங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் நிறைய பொய்யான வரலாறுகள் ஏற்கனவே இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஏன் இப்போ குறிப்பிடும்போது கூட லயோலா மாணவர்கள் லயோலா மாணவர்கள்லாம் யாரும் முன்னாள் மாணவர்கள் தான் அதை எடுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு. அவங்களே இப்போ தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க. ஒருவேளை அவர்கள் இப்போ ஐடிவிங் லிங்கில், திமுகவுடைய ஐடிவிங் லிங்கில் கூட அவங்க இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதில் இந்த புள்ளி எங்கே போய் எடுத்தாங்கன்னு கேட்டால் எங்கேயுமே எடுத்துருக்க மாட்டாங்க. தொகுதியில் போய் விசாரித்தாங்கன்னா ஏதோ தொகுதியிலையாவது போய் இந்த மாதிரி வந்தாங்க கணக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் இருக்காது. ஒரு 4 அறைக்கில் உட்காந்து அவங்க ஏதோ ஒரு கணக்கை போட்டு அந்த பரவாயில்ல, அவங்களுக்கும் வாழ்த்துறோம், இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி சூழல் அதுதான் இருக்குது. நெருக்கி 1.5 கோடி இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுவதற்கு களமாடுவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. இந்த கருத்து கணிப்பில் உடன்படுறீங்களா? வாய்ப்பு இல்லை. நான் அதிலெல்லாம் உடன்பட மாட்டேன் எப்போதுமே. ஏன் அவர் முதலமைச்சர் ஆவார்ன்ற அந்த இதுலேருந்து சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, இது கருத்து திணிப்புகள். நான் எந்த கருத்து கணிப்பு இன்றைக்கி இல்லை, நான் என்றைக்குமே இந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்புறதில்லை. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கைபேசியில் போடுறாங்க, மக்கள்கிட்ட போய் நேரடியாக நம்ம கலர் கண்ணாடியே போட்டிருக்கு. புரியுதுங்களா? நிறைய சேனல் என்ன செய்கிறாங்கன்னா, போய் மைக்கை நீட்டிக்கிறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? தாவேக்கா. அவங்க 2-3 நாள்னு அப்படியே கடன்னு ஏறி 25 நிற்கும். எடப்பாடியை பார்த்தா தேட வேண்டியிருக்கும், சுழியத்தில் நிற்கும். திமுக பார்த்தீங்கன்னா வெறும் 3 4 நிற்கும். அதை எப்படி எடுத்துக்கிறது? அதுக்காக நாங்கள் சந்தோஷப்பட முடியுமா? பரவாயில்ல அப்படின்னு. அப்படி அல்ல. இளைஞர்களும் மக்களும் ஒரு சேர முடிவெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத முடிவெடுத்திருக்கிறாங்க. அதோடையும் எந்த மாதிரியான ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இளைஞர்கள் கையில் இந்த தேசத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது தலைவர் தளபதி விஜய் அவர்களை தவிர வேறு யாரும் அல்ல. அதில் 100% ஆணித்தனமாக சொல்ல முடியும். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு தன்னிகரில்லா அமைப்பாக உங்கள் வாயிலேருந்தே வருது, இளைஞர்கள் பெருங்கூட்டம்னு. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்குறோம். இளைஞர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய இளைஞர்களும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அதிர வைக்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. யுத்த களத்தில் நாங்கள் தயாராகிட்டு இருக்கிறோம். மடியில் மஞ்சளை கட்டுவதற்கான சூழல், எதிரிகள் விடுகிற அம்புகளை எங்கள் இதயத்தில் ஏந்தி ரத்தம் சொட்ட இந்த தேசத்தில் விழுந்து இரத்தக்கரை ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் தலைவரை முதலமைச்சராக்குவோம் என்கிற பெருத்த கனவுகளோடு முதல் களப்படை வீரனாக என்னை முன்னிறுத்தி களமாடுவதற்கு தொடங்கியிருக்கிறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய அழைப்பிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் கலர்கண்ணாடி வாய்ஸ் உலகம் முழுவதும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு, தமிழர் திருநாள், பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் மனதார நேசிப்போடு வாழ்த்துகிறோம். இப்படி ஒரு பக்கம் இல்லை, காங்கிரஸ் தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டதா? ஏன்னா ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சனை பெருசாக பூதகரமாக வெடிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் விபின் சக்கரவர்த்தி
அப்புறம் வந்து நேற்று ஜேசி பிரபாகரன் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பேர் உள்ளே வந்து வெளியே போகிறதாகவும் திருச்சி வேலுசாமி ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் வசந்த் ரவி பேசுனதாகவும் இப்படி ஒரு பக்கம் இருந்தாயில், இப்போ இன்னைக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து திமுக கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம், தாவே கிட்டலாம் கிடையாது, அது ஒரு வதந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஆரம்பத்தில் வந்து விசிகாவை பேசுனீங்க, இல்ல அடுத்தது வந்து சில கட்சிகள் பேசுனதாகவும் சொன்னீங்க. திரும்ப அப்படி பேசுனது யாரும் கூட்டணிக்கு வராத ஒரு தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. இல்ல நீங்கள் கூட்டணி என்பதை எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். இறுதி முடிவு அவர் தான். அவர் அறிவிப்பார், விரைவில் அறிவிப்பார். திமுக இப்போ ஒரு 2 அஜெண்டாவை கையில் எடுத்திருக்காங்க. ஒன்று காங்கிரஸை உடைக்கணும். அதில் இப்போ சிதம்பரம், சோதிமணி, செல்வ பெருந்தகைலாம் ஒரே வகையராக்கள். தாவேகா பக்கம் முழு காங்கிரஸும் சென்றுவிடக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறது திமுக. இப்போ சிதம்பரம் தலைமையிலான முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்தார், தெரியுமில்ல அவங்களுக்கு? 96, 97 ஒரு கட்சி அவர் சிதம்பரம் ஆரம்பித்தார். இப்போ அதை புதுப்பிப்பதற்கான வேலைகளில் தொடங்கிட்டார். அப்புறம் இன்னொன்று வந்து மாரி செல்வராசு இயக்குனரை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ திமுக. நான் ஏற்கனவே இதை சொன்னேன், இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாரி பைசன் படம். ஆமாம், பைசன் படம். அவர் வந்து இப்போ தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்பதில் திமுக நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து தாவேக்கா பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்கும்போது இங்கே உறுத்துது. ஏன்னா ஒரு சமூக ஓட்டு வந்து ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு மாறப்போகுது. அங்கே இருக்கிற அந்த சமூக தலைவர்கள்லாம் வந்து தாவேக்கா இருக்கு செல்வாக்கு இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், தேவேந்திர குலவால் பெருசாக செல்வாக்கு இல்லை. ஏன்னா அவங்களே வின் பண்ணாத, வெற்றி பெறாத சூழல் தானே இருக்குது. இல்லை, ஒரு கணிசமான வாக்கு வங்கிகளை அவங்க வச்சுருக்கிறாங்கல்ல. இப்போ ஜான் பாண்டியன் வந்து கடைசியாக பார்க்கும்போது 1.3% வாக்கு வங்கியை வைத்திருந்தார் அவர் தேர்தலில். அதே மாதிரி கிருஷ்ணசாமியும் வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாரு. இப்போ அவங்கெல்லாம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் திமுகவுடைய அஜெண்டா என்னென்னா, வெறும் 400 ஓட்டில் தோற்ற கட்சியெல்லாம் இருக்குல்ல திமுகவில், 400 ஓட்டில் தோற்று திமுக எம்எல்ஏக்கள் ஆக வேண்டியவர்களே தோற்று போயிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் நம்ம டி நகரே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து டி நகருடைய இந்த சட்டமன்ற உறுப்பினர் வெறும் 400 ஓட்டில் இன்னும் 89 ஓட்டில் அவர் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அதை கூட இன்றைக்கி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறதுனால இப்போ மாரி செல்வராசை இறக்கி விட்டோம்னா அவருக்கு சாதகமான அந்த சமூக ஓட்டுகள் நம்மளுக்கு வந்துருங்கிற பெருத்த கனவுல வந்து திமுக இப்போ காய்நகர் விருப்பம் தெரிவிச்சிட்டாரா மாரி செல்வராஜ்? அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தகவல் வருது. பேசட்டுங்கிறேன். நீங்கள் இந்த திமுகவுடைய ஈன புத்தி என்னென்னா, எல்லாத்தையும் உடைக்கிறது. எப்படி வந்து பாரதிய ஜனதா வந்து வேலையை செய்தோ இந்தியா முழுக்க, இப்போ தமிழ்நாடு அளவில் வந்து அது இது ஏ டீம் தானே, பாரதிய ஜனதாவினுடைய ஏ டீம் தான் திமுக. இப்போ அவங்க வந்து அந்த வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. உடைக்கணும், பிரிக்கணும், ஒருத்தனை உருவாக்கணும். ஏன்னா பணம் பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிற கும்பல். ஆக தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் எந்த இடத்தையும் பிடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு இடையூறுகள், இடைஞ்சல்கள், இன்னும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கதறாங்க, கத்துறாங்க, துடிக்கிறாங்க, துள்ளுறாங்க. கரூர் பிரச்சனையை கூட ஒட்டுமொத்தமாக எங்கள் மீது திணிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. அது விசாரணை போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இப்போ செல்ல வேண்டாம். பிறகு அதுக்கான நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு சூழலில் திமுக வந்து உதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை பிரிப்பதும், எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை வந்து ஒன்று சேர்த்து உடைப்பதுமான ஒரு வேலையை இவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். பார்க்கலாம், திமுகவினுடைய இந்த கபட நாடகத்தை தினந்தோறும் மக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் தனியாக நின்றாலும் தமிழகத்தை ஆளக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்த சக்தியாக இன்றைக்கு இளைஞர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு களமாட துடிக்கிறது. ஒரு குடும்பத்தில் முன்னாடிலாம் 2 ஓட்டுனாங்க, இப்போ 10 பேர் இருந்தால் 8 ஓட்டு தாவேக்காவிற்கு என்று புள்ளி விவரங்கள் சொல்லுவதையும் நீங்கள் சொல்லுவதைப் போல ஒரு கருத்து கணிப்பாக இருந்தாலும் அதையும் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். இல்லை, காங்கிரஸ் திமுக ஆதரவு ஒன்று, தாவேக்கா பக்கம் போலான்ற ஒன்று இப்போ எந்த கட்டத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தாவேக்கா, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம், அதிகார பகிர்வு உண்டு, அமைச்சரவையில் பங்கு உண்டு என்று எங்கள் தலைவர் ஆரம்பம் முதலே சொல்லியிருக்கிறார். ஆகையில தாவேக்கூட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ 3 அமைச்சர்கள் 38 எம்எல்ஏக்கு கேட்குறதாகவும் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட் பேங்க் கூட கிடையாது. சப்போஸ் காங்கிரஸ் வந்து தாவே கூட போனால் கூட அதில் என்ன ப்ராஃபிட் இருக்கு? அந்த தாவேக்கா வந்து காங்கிரஸ் வரணும், அது வந்தால் தான் வெற்றி பெறுவோம் என்பதல்ல. காங்கிரஸுக்கு மிக முக்கியமான தேவை இருக்கிறது. ஒன்று ஆந்திரா, 2வது கர்நாடகா, 3வது தெலுங்கானா, 4வது கேரளா. இந்த 4 மாநிலங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் தென் பிராந்திய மாநிலங்களில் தாவேக்கா மிக கடுமையான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த 4 மாவட்டங்களில் 4 மாநிலங்கள் அது சொல்ல முடியும். ஆதாரங்கள் எதனா இருக்கிறதா? நாங்கள் அப்படி கேட்டால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதாரம் கேட்க வேண்டியது இருக்குமே. என்ன ஆதாரத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்க முடியும். தலைவர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கணக்கில் அடங்காத லட்சக்கணக்கான தொண்டர்களை இந்த 5 மாநிலங்களிலும் அவர் வந்து அன்பால் ஈர்த்திருக்கிறார்.
அப்படிங்கும்போது அங்கே வந்து காங்கிரஸ் பேர் இயக்கம், இப்போ தெலுங்கானா காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆந்திரா மட்டும்தான் பிரச்சனை அவங்களுக்கு. அப்போ இந்த 4 மாநிலங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் தாவேர்கா அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தேவைப்பட மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்கு தாவேர்கா தேவைப்படுகிறது. ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், வந்தால் நல்லது, வராவிட்டால் இன்னும் நல்லது. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தனியாக நின்று தமிழகத்தை ஆளுவதற்கான அனைத்து தகுதிகளையும் தாவேகா பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் என்ன இருக்கிறது என்றால், திமுக கூட்டணி உடையுமான்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக தென்படுகிறது. பார்க்கலாம், காலம்தான் தீர்மானிக்கும். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் பழைய ஓய்வூதியம் திட்டன்ற மாதிரி ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அதை அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக இன்னும் வீரியமாக செயல்படுதோ, ஏன்னா வைகோ ஒரு பக்கம் நடைப்பயிற்சி போயிட்டு இருந்தாரு, அது ஒரு பக்கம் செயல்படுறது. ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து அரசியல் பிரச்சாரத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? தாவேகாக்கு எதிராக எந்த இடத்துலையும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி எதனா பிளான் பண்ணுறாங்களா? பெரிய பிளான் இருக்கா? அதாவது இவங்க புதிய நடைமுறை திட்டங்களை இப்போ 4 மாதத்துக்குள்ள உருவாக்குவாங்க. பாருங்கள் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஆண்களுக்கும் இலவச அது ஈடு கொடுக்க முடியுமா தாவேகாயில்? என்ன மக்கள் எல்லாம் மாறி மாசக்கணக்கில் ஆச்சுங்க. இவங்க என்ன வேணாலும் கொண்டு வரட்டும். இப்போ என்ன எல்லாரும் கேட்குறாங்க, 4.5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஆண்களுக்கும் 1000 ரூபா திட்டம், டெய்லி குடிக்கிறதுக்கு 1000 ரூபா பத்தலைங்கிற கணக்கில் இப்போ உருவாக்குவாங்க. ஏற்கனவே 4000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இங்கே செயல்படுது. இப்போ 8000 மாறும். ஒன்றும் பிரச்சனை. அவங்க தான் 2.0ன்னு சொல்லியிருக்கிறாங்களே. படுகொலைகள் அதிகரிக்கும், பாலியல் தொல்லைகள் படுகொலைகள் நிறைய அதிகரிக்கும். அதை விட பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதான் உங்களுக்கு இந்த தாவேகாவுக்கு இது முன்னாடி கணிச்சது தான். ஆமாம், நீங்கள் திமுக இப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வகுப்பு எல்லாமே தெரியும். எல்லாம் நான் என்ன கவுண்டரா இது என்ன பண்ணலாம்? நாங்கள் கவுண்டரே கொடுக்க வேண்டாம், மக்கள் கொடுப்பாங்க. நாங்கள் ஏன் கொடுக்கல? நீங்கள் திட்டம் சொல்லலாம்ல. இப்போ திமுக ஒன்று சொல்றாங்கன்னா அதிமுக ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் காலங்காலமான அரசியல். நீங்க ஒரு திட்டத்தை நாங்கள் ஒரு மாற்று வழி புரட்சியை உருவாக்க முடியும். இவங்க மாதிரி இவங்க அறிவிச்சா இவங்க 5000 அறிவிச்சா அவங்க 10000 அறிவிப்பாங்க, அவங்க 10000 அறிவிச்சு அவங்க 5000 அறிவிப்பாங்க. அது இல்லை எங்களுடைய நோக்கம். மக்களை பன்முகப்படுத்தப்பட வேண்டும். பன்முகம்னா எந்த வகையில்? அதாவது அரசியல் ரீதியாவா? எல்லா ரீதியாகவுமே. ஏன்னா மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பியிருக்கக்கூடாது. மக்களால் அரசாங்கம் என்பதை நினைக்க வேண்டும். மக்கள் தான் முடிவெடுக்கணும் இந்த அரசாங்கத்தை தீர்மானிப்பதற்கு. அது ஓட்டு போட்டுட்டு மட்டும் உரிமையை முடிஞ்சு வச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இல்லை. வழிநடத்துகிற இடத்திலும் மக்களை பண்படுத்துகிற வேலையை தான் தமிழக வெற்றி கழகம் செய்ய இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இவங்கெல்லாம் வந்து ஓட்டுக்காக மட்டும்தான் ஓட்டை வாங்கி கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றி வந்தால் கொள்ளையடிக்க வேண்டும், கொள்ளையடித்தால் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். இது ஒரு பெரிய அஜெண்டா திட்டம். எங்களுக்கு அந்த நோக்கம் அல்ல. இவர்கள் இதுவரை நடைமுறைப்படுத்திய அனைத்து விஷயங்களையும் அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு தான் எங்கள் தலைவர் முயற்சி எடுக்கிறார். அதற்கான வீரியமான நடைமுறை சாத்தியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். விரைவில் தேர்தல் அறிக்கை எல்லாம் வரப்போகுது. அப்போ பாருங்கள் என்ன நடக்கும். நாடே அதிர்கிற வகையில் இவங்க எத்தனை 1000 கோடி வேணாலும் செலவழிக்கிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொத்த கடன் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? 9,55,690.5 கோடி கடனில் இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை தொற்றுச்சு. ஒரு நாளைக்கு வட்டி மட்டுமே, ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு கட்டக்கூடியது 171 கோடி வட்டியை கட்டுகிறார்கள். இது எங்கே போணுச்சு இந்த பணம்? யாருக்காக செலவழித்தார்கள்? இந்த செயல் திட்டங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, நடைமுறையில் சரியாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். இவர்கள் நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவாக்கிவிட்டு கொள்ளையடித்து விட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மீது இவ்வளவு பெரிய சுமையை அவர்கள் சுமத்துகிறார்கள் என்றால் எங்களுக்கு பெரிய சவால் என்ன தெரியுமா? அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோங்கிறது தான். என்னுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த கடனை எவ்வாறான சூழலில் அடைக்க வேண்டும். டாஸ்மார்க்கை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசு கோமாளி அரசாக இவர்கள் வந்து கோலோச்சி நடத்துகிறார்கள் என்றால் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும். இது மக்களுக்கான அரசு அல்ல, இது அவர்கள் குடும்ப நலனுக்கான அரசு. அதைத்தான் நாங்கள் பறைசாற்றுறோம். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் ஜனநாயகம் வந்து சென்சார் போர்டில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது திமுக அரசுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க. என்ன சென்சாரில் பிரச்சனை? எத்தனையோ படங்கள் எங்கள் தலைவருடைய படம் மாபெரும் வெற்றி வாகி சூடியிருக்கிறது. அப்போல்லாம் வராத பிரச்சனை ஜனநாயகத்துக்கு வந்துருச்சா சொல்லுங்கள்? ஏன்னா தேட்டர் அதிபர்களையும் மிரட்டுவார்கள் இவர்கள். இவங்களுக்கு இப்போ அஜெண்டா என்னென்னா தாவேகாவை காலி பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்தை காலி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்றும் மண் வீடு அல்ல, நாங்கள் இரும்பு எக்கு கோட்டைகள். எதிரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஜனநாயகனை நீங்கள் என்ன பண்ண முடியும்?
ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூட்டம் நடத்தணும்னாவே கோர்ட்டில் தான் நாங்கள் ஆர்டர் கேட்டு நடத்த வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட நாங்கள் வந்து நிற்கலை. எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குது. ஜனநாயகமும் அப்படி ஒரு தடை ஏற்படுமே ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி வெளியிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது அந்த படம் மலேசியாவிலேயே. இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஆனால் வெற்றி ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்னென்னா, ஏற்கனவே சொன்ன போல் பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் சீமான் தொடர்ச்சியாக வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறது, சாட்டை ஒரு பக்கம் பேசுறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதே சமயம் வந்து கட்சியில் புதுசாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அதே சமயம் வளர்ந்து வரும் தலைவர்ன்ற மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்புலையும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு போட்டியாக இருப்பார் அவர்? யார்? சீமான். களத்திலே இல்லாதவர்களை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படணும்? நீங்கள் தான் சொல்கிறீங்க களத்திலே இல்லைன்னு. அவங்க அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்ல மாட்டாங்கல்ல, ஏன்னு கேட்குறீங்களா? அவங்க ஏற்கனவே வாக்கு வங்கி வந்து 8.2%. அதில் 7.2% வாக்குகள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து விழுந்த வாக்கு. சரிங்களா? இப்போ அவங்க அத்தனை பேருமே நம்மளை நோக்கி இப்போ ஓட்டு போட போகிறோம். எங்கள் இயக்க ஓட்டு வந்து அவங்களுக்கு விழுந்தது. அதனால் அவங்க பேசுனாங்க. இப்போ தேர்தல் கமிஷனில் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணமே விஜய் மக்கள் இயக்கத்தின் தொண்டர்கள். இப்போ தமிழக வெற்றி கழகமாக அது மருவிருச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் மேலே வாரி சேற்றை வீசுகிறார்கள். நான் கேட்குறேன், என்ன எங்கள் தலைவர் விஜய் என்ன சிங்களக்காரரா? சொல்லுங்கள். இல்லை அவர்கள் பாணியில் பார்த்தா கர்நாடகக்காரரா, இல்லை பிற மொழிக்காரரா என்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு உண்மையான தூய்மையான ஒரு தமிழராக எங்கள் தலைவர். ஒரு போராட்டம் கூட பண்ணாங்க, தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் பேருந்து போராட்டம் பண்ணாங்க. அது வந்து அந்த அரசு செய்கிற மிகப்பெரிய மோசடி. ஏன்னா ஆதரிக்கிறீங்க சீமான் எடுத்த விஷயம்? இல்லை இல்லை இல்லை, அது அரசு செய்த ஒரு மோசடின்னு சொல்கிறீங்க? ஆமாம், சீமானை வந்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து அதில் ஆர்வப்படுறேன். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு பேர் போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேள்வி கேட்குறேன். ஒன்று. ரெண்டாவது, தமிழக பேருந்து நிலையம் இருக்குது, தமிழக அரசு பேருந்து அப்படி இருக்கிறது தானே? இல்லை அரசு பேருந்து அப்படின்னு தான் போட்டிருக்க ஒழிய அரசு போக்குவரத்து கழகம். எந்த அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, மத்திய அரசா மாநில அரசு? தமிழக அரசு போக்குவரத்து கழகம். இல்லை, எங்கே போட்டிருக்காங்க? எங்கேயுமே போடல. அரசு போக்குவரத்து கழகம், அவ்வளோதான். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் எடுத்துக்காட்டேன் உங்களுக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகம்னு. அது எப்போ பழசாக இருக்கும், புதுசாக காட்டுங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அரசு எல்லாத்தையும் நடக்குமா? நடக்கணும்னு தான் சொல்கிறோம். மக்கள் அப்படி எதிர்பார்க்கலையே. மக்கள் கேட்குறாங்கல்ல. ஏன் தமிழகம்னு ஒரு தடவை கிளப்பும் போது பாரதிய ஜனதாவை நீங்கள் சீண்டி பார்த்தீங்கல்ல. இப்போ ஏன் உங்களுக்கு தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? அப்போ ஏதோ ஒரு சிக்கல் அவங்களுக்குள்ளே இருக்குல்ல. என்னன்னு கேட்டால், எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்ட பேருந்துகள் இன்றைக்கு சென்னை மாநகரங்களில் மட்டுமல்ல, பெருமாநகரங்களில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் தமிழ்நாடு அரசு அப்படி என்று போட்டால், பெருமுதலாளிகள் என்னங்க தமிழ்நாடு அரசுன்னு போட்டிங்க அப்படின்னு கேள்வி கேட்பான்ல. குத்தகைக்கு விட்டீங்க, அப்புறம் தமிழ்நாடு அரசுன்னு போட்டிங்க. இப்போ மாட்டிக்க போகிறாங்க, நிறைய விஷயங்களில் இப்போ அவங்க மாட்டிக்க போகிறாங்க. அதனால தான் தமிழ்நாடுங்கிறத எடுத்துக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம்னு மாற்றிருக்கிறாங்க. இன்னொன்று தெரியுமா, மாநகர போக்குவரத்து கழகம். எந்த மாநகரம்? எந்த மாநகரம்? சென்னை மாநகரமா, திருநெல்வேலி மாநகரமா, எத்தனையோ இருக்குல்ல. இல்லை இப்படி போடாததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க திமுக? அதாவது அதான் சொல்கிறேனே, தனியாருக்கு குத்தகைக்கு விட்டாங்க எல்லாத்தையும். புரியுதுங்களா? அங்கே தமிழ்நாடு அரசுன்னு போடுறதுக்கு இவங்களுக்கு இப்போ வெக்கமாக இருக்குது. இந்த அரசு எவ்வளவு போலித்தனமான வாதிகளை வைத்திருக்கிறது என்பதற்கு சான்று. இன்னொன்று தெரியுமா, பேருந்துகள் அந்த பெயிண்டிங் அடிக்கிறாங்களா, அதில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருப்பதாகவும் ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதெல்லாம் தோண்டி தொருவணும்னு நான் நினைக்கிறேன். புதிய பேருந்துகள் கொள்முதல்லையே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க கடலுக்குள்ளேயே ரப்பர் வீடு கட்டுவாங்க, மிதக்கு வீடு திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா கொள்ளையடிக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதை கொண்டு வரணுங்கிறது இல்லை, அதன் மூலமாக நமக்கு என்ன கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டாவே. பல லட்சம் கோடிகளை இப்படி தான் 4.25 ஆண்டுகளில் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். பல லட்சம் கோடிகளை கடன் வாங்கியிருக்கிறார்கள். இது எவ்வளவு கேடுகட்ட அரசு என்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு புதியவர்கள் வருகிறார்கள். இல்லை, அறிவார்ந்தவர்கள் வருகிறார்கள், அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்கள் வருகிறார்கள். ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்றைக்கு மக்கள் முன்னால் வீரியமாக களமாடுகிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகம்தான் என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் அரசியல் பயிற்சி பெற்றவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் வர தயாராகிட்டாங்க. விரைவில் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை. ஏன்னா தை பிறக்கணும்னு நாங்கள் முடிவில் இருக்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த அடிப்படையில் தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் காத்திருக்கு. இது மட்டுமல்ல, புதியவர்கள் வருகை என்பது ஒரு புத்துணர்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுமைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அறிவார்ந்தவர்கள் வந்து சேருகிறார்கள் என்றால் எங்கள் தலைவர் மிகச்சிறந்த தலைவராக எல்லோர் மட்டத்திலும் பேசப்படுவதால், எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருப்பதால் இன்றைக்கு அறிவாளிகளும்
அறிவார்ந்த தன்மை வாய்ந்த அரசியல் மேன்மைவாதிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். நேற்று கூட அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் நம்ம கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாருங்கள் அண்ணா, களமாடுவதற்கு உங்களுக்கும் இடம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சரியான தலைவரை உங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த தலைவன் பின்னால் நாம் அணிவகுத்து செல்வதற்கான காலச்சூழலை உருவாக்கியிருக்கிறது. 2026 களமாடுவதற்கு தலைவர் நாள் குறித்திருக்கிறார். கயவர் படையை தோல்வியடைய செய்வதற்கும் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்றால், வீரியமான களத்தை, ஒரு யுத்த களத்தை கொள்கைவாதிகளுக்கும் கொள்ளைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு அக்கிரம போர், உக்கிர போர் தொடங்க இருக்கிறது. பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பதிவிட்டு மற்றொரு பதிவு செஞ்சு நன்றி, வணக்கம்.